வணக்கம். இன்றைக்கு இயற்கை உணவு இருக்க தேர்வு பயம் எதற்குங்கிற தலைப்புல இன்றைக்கு 6வது நாள். இந்த 6வது நாளில் நம்மளுடைய மாணவர்களுக்கு தேர்வு காலத்தில் வரக்கூடிய பயம், பதற்றம், நினைவாற்றல் குறைபாடு இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு இயற்கை உணவு முறைய பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவு குறிப்பா குழந்தைகள் வருடம் முழுவதும் படித்து நினைவு அது எல்லாத்தையும் நினைவாக வச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ தேர்வு நெருங்க நெருங்க அந்த பயம் வரும்போது அந்த வருடம் முழுவதும் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாமே மறதியை உண்டாக்கும். இன்னைக்கு அதை மீட்டெடுப்பதற்கு தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உணவு. குறிப்பா நீண்ட கால நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் தேர்வு பயத்தை போக்குவதற்கும் மூளை நரம்புகளை வலுப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய உணவு தான் இந்த 6வது நாள் உணவு பட்டியல். சரி, முதல்ல காலை வேளையில நாம வழக்கமா குழந்தைகளுக்கு ஒரு கஞ்சி நாம செய்ய போறோம். இந்த காலை வேளை கஞ்சி இன்றைக்கு ஒரு பாரம்பரிய அரிசியும் ஒரு கீரை துவையலும் கொண்ட உணவாக காலை வேளையில கொடுக்கணும். பாரம்பரிய அரிசியை பொறுத்தளவுல கருப்பு கவுனி அரிசி, கீரையை பொறுத்தளவுல வல்லாரைக்கீரை துவையல், இந்த இரண்டையும் வைத்துதான் காலை வேளை உணவு. சரி, இந்த உணவு செய்வதற்கு என்னென்ன தேவை? கருப்பு கவுனி அரிசி. முதல்ல கருப்பு கவுனி அரிசியை குறைந்தபட்சம் 8 மணில இருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? நைட்டே ஊற வச்சிடணும். ஓகேங்களா? காலையில எந்திரிச்சு சமைப்பதற்கு நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? அப்போ முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. இப்போ மறுநாள் காலையில நாம எடுத்து அந்த கருப்பு கவுனிய சாதம் செய்ய போறோம். வல்லாரைக்கீரை இருக்கு இல்லையா? இந்த வல்லாரைக்கீரையை வைத்து வல்லாரைக்கீரை துவையல் செய்ய வேண்டும். இந்த வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறது? இப்போ குறைந்தபட்சம் ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 7ல இருந்து 8 வல்லாரை இலைகளை கொண்ட துவையல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ வல்லாரைக்கீரை துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வல்லாரை இலை ஒரு 7லிருந்து 8, பூண்டு பல்லு 1, கருப்பு எள்ளு 1 டீஸ்பூனு, துருவிய தேங்காய் துருவல் 1 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, கல்லு உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு. ஓகேங்களா? வல்லாரைக்கீரை துவையல் செய்வதற்கு இதுதான். அப்ப காலை வேளையில நாம ஊற வைத்திருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணீரை பொறுத்தளவுல கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கருப்பு கவுனி அரிசியை நன்கு குழையும்படி சாதம் செய்ய வேண்டும். இந்த சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது வல்லாரைக்கீரை துவையலை தயார் செஞ்சுக்கிறணும். அப்போ முதல்ல ஒரு வாணலியை எடுத்து அதில் பூண்டு சீரகத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு வறுத்துட்டு அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறம் அந்த சூட்டுல வல்லாரை இலையை போட்டு கருப்பு எள்ளையும் போட்டு தேங்காய் துருவலையும் போட்டு
அந்த சூட்டிலேயே நல்லா கிளறி தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு அரைத்து துவையலாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ வல்லாரக்கீரை துவையல் இந்த முறைப்படி செஞ்சு கருப்பு கவுனி அரிசி சாதத்தை நன்கு குழைய வைத்து இந்த வல்லாரக்கீரையோடு குழந்தைக்கு காலை வேளை உணவாக கொடுக்கப்பட வேண்டும். சரி, இந்த காலை வேளை உணவு குழந்தைகளுக்கு எந்த விதத்துல பயனுள்ளதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த கருப்பு கவுனில ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைவாக இருக்கிறது. இரண்டாவது, கருப்பு கவுனி மூளையினுடைய செல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்த அரிசி. நான்காவது, மூளைக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. வல்லாரைக்கீரை துவையல் என்பது அந்த மெமரி சென்டர் இருக்கு இல்லையா, நினைவாற்றல் மையம், அதை தூண்டக்கூடியது இந்த வல்லாரைக்கீரை துவையல். அதனாலதான் குழந்தைக்கு காலை வேளையில இந்த நாம கருப்பு கவுனி அரிசி வல்லாரைக்கீரை துவையல் கொண்ட உணவை நம்ம கொடுக்கிறோம். சரி, இது கொடுத்து முடிச்ச உடனே நம்ம குழந்தைக்கு வழக்கமா தண்ணீர் கொடுத்துருவோம் இல்லையா? அந்த வகையில நாம கொடுக்கக்கூடிய மூலிகை தண்ணீர் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதே வல்லாரை இலையும் தனியா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லி தண்ணீர் தான். அப்போ இதுக்கு தேவையானவை வல்லாரை இலை ஒரு 5 இலை, தனியா 1 டீஸ்பூன், தண்ணீர் 1 லிட்டர். ஓகேங்களா? இப்போ வழக்கமா என்ன செய்வோம்? ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 லிட்டர் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி அதுல தனியாக 1, 2ஆக சிதைத்து போட்டு வல்லாரை இலையையும் போட்டு அடுப்பை குறைந்த தீயில வச்சு ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை அணைச்சு அதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிடம் அப்படியே வைத்திருந்து பின்னாடி அதனை வடிகட்டி மிதமான ஹீட்டில் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட வேண்டும். இந்த தண்ணீரை பொறுத்தளவுல காலை வேளை 8 மணில இருந்து மாலை வேளை 5 மணிக்குள்ள இந்த மூலிகை தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டு நாள் முழுவதும் குடிக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல இந்த தண்ணீர் குடிக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்ப இந்த தண்ணீர் குழந்தைகளுக்கு மூளையினுடைய திறனை அதிகப்படுத்தும், மூளையை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும், தலைவலி வந்துச்சுன்னா தலைவலியை தடுக்கும், அவர்களுடைய செரிமானத்தை தூண்ட ஆரம்பிக்கும். ஏனென்றால் குழந்தைகளுக்கு செரிமானம் சிறப்பாக இருந்தால் அவர்களுடைய நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும். அதனால நம்ம சொல்லுவோம், சிறந்த செரிமானம் சிறந்த நினைவாற்றல். இப்ப செரிமானத்தின் நல்லா இருந்துச்சுன்னா நினைவாற்றல் மிக நன்றாக இருக்கும். அப்ப அதற்குத்தான் இந்த மூலிகை நீரை நாம குழந்தைக்கு கொடுத்து விடணும். அப்ப காலை வேளையில கஞ்சி பார்த்துட்டோம், ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு மூலிகை குடிநீர் செஞ்சு கொடுத்துட்டோமா இல்லையா? அதுக்கடுத்து 11 மணிக்கு நாம ஸ்நாக்ஸாக கொடுத்து வரோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நாம கொடுத்து விடுறது மாதுளம் பழமும் பாதாமும். அப்போ ஊற வைத்த பாதாம் ஒரு 5, மாதுளம்பழ முத்துக்கள் ஒரு 1/2 கப்பு. இதுதான் 11 மணி ஸ்நாக்ஸ்க்காக நம்ம கொடுத்து விடுறது. அப்போ பாதாம் பருப்பை முதல் நாள் இரவே ஊற வச்சிடணும். முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஊற வச்ச பாதாமை எடுத்து உரிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு அதனோடு மாதுளம்பழ முத்துக்களையும் போட்டு குழந்தைக்கு கொடுத்து விடணும். அப்போ குழந்தைய பள்ளிக்கு போயிட்டு 11 மணிக்கு அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவை ஓப்பன் பண்ணி முதல்ல பாதாம் பருப்பை சாப்பிடணும். பாதாம் பருப்பை 25 30 டைம் நன்றாக மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட வேண்டும். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாதுளம்பழ முத்துக்களை சாப்பிட வேண்டும்.
இந்த 2 சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15ல இருந்து 20 நிமிடங்கள் வரை தண்ணீர் அருந்தக்கூடாது. சரி, இந்த ஸ்நாக்ஸ் எதுக்காக குடுக்குறோம்னா, பொதுவா குழந்தைக ஸ்கூலுக்கு போய் இந்த 11 மணி அளவுல மூளைக்கு தேவைப்படக்கூடிய நேச்சுரல் சுகர் குளுக்கோஸ் கம்மியாகும். அது கம்மியாகும்போது அது சோர்வை உண்டாக்கும். இப்ப நாம கொடுக்கக்கூடிய இந்த மாதுளையில இரும்பு சத்து இருக்கு. ஒமேகா 3 பாதாம்ல இருக்கு. இந்த 2ம் கலந்த கலவையை கொடுக்கும் பொழுது, அந்த 11 மணிக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வை தடுக்கக்கூடியது இந்த ஸ்நாக்ஸ். 11 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ். ஓகேங்களா? அப்ப இத நம்ம குடுத்து முடிச்சுருவோம். குடுத்து முடிச்சுட்டு, மதிய வேளையில குழந்தைக்கு குடுத்து விடக்கூடிய அந்த சாதம் எப்படிப்பட்ட சாதமா இருக்கணும்னா, ஒரு பாரம்பரிய அரிசி சாதமாகவும், ஒரு கீரையாகவும், ஒரு நீர் காய்கறியாகவும் இருக்க வேண்டும். இப்ப பாரம்பரிய அரிசிக்கு நாம மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கலாம். கீரைக்கு மல்டி விட்டமின் நிறைந்திருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். நீர் காய்கறிக்கு மஞ்சள் பூசணிக்காயை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வழக்கமா மாப்பிள்ளை சம்பா அரிசிய நீங்க காலையில அதிகாலையில எந்திரிச்சு ஊற வச்சுட்டு, இல்ல முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஸ்கூலுக்கு போகும்போது செஞ்சு குடுக்கணுமா இல்லையா? இப்போ முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு, இந்த மாப்பிள்ளை சம்பாவ சாதம் செஞ்சுக்குங்க. முருங்கைக்கீரையையும், மஞ்சள் பூசணிக்காயும் இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வைங்க. இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வச்சு, அதாவது ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து 2 தட்டு இருக்கும் இல்லையா? அதுல மேல் தட்டுல கீரையும், கீழ் தட்டுல மஞ்சள் பூசணிக்காயும், கீழ தண்ணிய ஊத்தி நீங்க இட்லி வேகுற மாதிரி வேக வைக்கணும். அந்த ஆவியில மஞ்சள் பூசணிக்காயும், முருங்கைக்கீரையும் வெந்துரும். வெந்ததை எடுத்து நீங்க முருங்கைக்கீரைய பொரியலாகவோ ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய சாம்பார் மாதிரி செஞ்சு குழந்தைக்கு சாதத்துக்கு குடுத்து விடுங்க. இப்ப மதிய வேளை உணவுல மாப்பிள்ளை சம்பாவும், முருங்கைக்கீரையும், நீர்க்காயாக மஞ்சள் பூசணிக்காயும் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதுக்கடுத்து குழந்தைக ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நாம வழக்கமா சீட்ஸ் குடுப்போமா இல்லையா? இன்னைக்கு 4 வகையான சீட்ஸ சேர்க்க போறோம். என்னென்ன சீட்ஸ்னா, 1 பாதாம், 1 வால்நட், 1 பேரிச்சம்பழம், 1 டீஸ்பூன் ஆளி விதை. இப்போ 1 பாதாம், 1 வால்நட் ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஆளி விதைய மிதமா ஒரு பாத்திரத்தை போட்டு வெறுமனே வறுத்து அரைச்சுக்குங்க. பேரிச்சம்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கிக்கங்க. குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு பவுல்ல பேரிச்சம்பழத்தை துண்டு துண்டா நறுக்கின பேரிச்சம்பழத்தை போட்டு, அந்த ஆளி விதைய வறுத்து அரைச்சு வச்சிருக்கக்கூடிய பொடியை போட்டு, பாதாமையும் வால்நட்டையும் துண்டு துண்டா போட்டு கலந்து 4:30 மணில இருந்து 5 மணிக்குள்ள குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இதை கொடுத்து முடிச்சிட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் தண்ணீர் அருந்தாமல் பின்பு நீங்கள் தண்ணீர் அருந்தலாம். இந்த ஸ்நாக்ஸ், இந்த மாலை வேளை சிற்றுண்டி இது எதுக்காக கொடுக்குறோம்னா, குழந்தைகளுக்கு வீட்டுக்கு வந்து மாலை வேளை 6 மணிக்கு மேல வரக்கூடிய அந்த உடல் சோர்வை தடுப்பதற்கு இந்த சிற்றுண்டி மிகவும் குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு நாம பார்த்த உணவு நீண்ட கால நினைவாற்றல், அந்த நினைவாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும், தேர்வு நெருங்க நெருங்க மாணவர்கள் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கும், மூளை நரம்புகளை வலுப்படுத்தவும் உதவக்கூடியதுதான் இன்றைக்கு 6வது நாள் உணவு பட்டியல். இதை பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. எப்படி அவர்கள் உணர்கிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்குங்க.
மீண்டும் 7வது நாள் உணவு பட்டியல் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.